ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான புட்டு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான இந்த புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம அரிசி மாவில் அப்புறம் ராகியில் புட்டு செஞ்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா நம்ம ரவையில் புட்டு செய்ய போகிறோங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் கையில் பிடிச்சோன்னாக்கா நல்லா சுடணும், அந்தளவுக்கு நல்லா சுடுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதை ஒரு மிக்சிங் பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரவா புட்டை செஞ்சு கொடுங்க. ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கு ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. மறுபடியும் செய்ய சொல்லி நம்மளை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம புட்டு மாவு பதத்துக்கு தான் இப்போ இதவும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுனாலும் ஒன்றும் கவலை இல்லைங்க, ஏன்னா ரவை தானே, அது சீக்கிரமாகவே உறிஞ்சிடும். இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் நல்லா பொலன்னு வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் 1 மூடி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா பக்கமுமே நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம அவிக்கிறதுக்காக இட்லி தட்டில் ஒரு ஒயிட் கலர் கிளாத் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அது மேலே இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் வாழை இலையில் கூட அவிச்சு எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் மணமாக. இல்லை வாழை இலை கிடைக்கலனாலும் இந்த மாதிரி ஒரு ரேஷன் வேஸ்டியை கட் பண்ணி அதில் இந்த மாதிரி புட்டை அவிச்சிக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போது மீதி இருக்கிற கிளாத்து மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சு வருதுங்க. நம்ம இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுடலாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 8 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு மிக்சிங் பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த சட்னி கரண்டியில் 2 கரண்டி சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸ்பூனில் சொல்லணுன்னா 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப இனிப்பாகவும் இல்லை, அதே சமயம் ரொம்ப லோவாகவும் இல்லை, கரெக்டாக இருந்தது இது சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு நல்லா இனிப்பாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அதாவது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் முந்திரியை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்தா ரொம்ப நல்லா வாசனையாகவும் அதே சமயம் நம்ம புட்டு சாப்பிடும்போது 1-2 முந்திரி வாயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரவா புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் சூப்பராக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டிலேயே குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.